மகாராஜா திரைப்படம் இதுவரையும் சைனாவில் 3 நாளில் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே தொடர்ந்து ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திங்கக்கிழமை கூட இந்த படம் வந்து ஒரு சரியான ஹோல்டு இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்புறம் வந்து புஷ்பா 2 ஒரு சரியான அட்வான்ஸ் புக்கிங் வந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாலாம் ஓப்பன் ஆகலாம், ஆனால் இப்போவே உலகம் முழுக்க ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட்டில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் அமரன் இந்த படமுமே எந்த அளவுக்கு வசூல் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சொர்க்கவாசல் இந்த படத்தோட 3 நாள் கலெக்ஷன் ஆக்சுவலாக ஒரு நல்ல கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னும் சில படங்கள் முக்கியமாக வந்து ஹிந்தி திரைப்படங்கள், மலையாளம், கன்னடா எல்லாத்தையுமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, விடாமுயற்சி தான். விடாமுயற்சியோட டீசர் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதில் வந்து ஒரு காரோட தூசியை துடைக்கிற மாதிரி நம்ம அஜித் சார் பண்ணுவார். அதை தான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கவின் இயஸ்ரீ, ஜெர்ரி ஷான்லி, குருதேவன் ஸ்ரீனிவாசன், ஷேக் முகமது, அப்புறம் கோபிநாத் கோபி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஐகானிக் ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வசூல்களை போயிடலாம். மோனா அப்படிங்கிற படம், மோனா 2 இந்த படத்தோட டே 3 இந்தியாவில் வந்து 6,25,00,000 நேற்று இந்தியாவில் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 13,92,00,000, வேர்ல்டு வைடு $386 மில்லியன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஸோ 3,270 கோடி கிட்ட இந்த படம் நம்ம ஊர் காசுக்கு வருது. $150 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட் 1,270 கோடி கிட்ட வருது அது மட்டும். அப்புறம் ஜீப்ரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் 10வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம். ஸோ டோட்டலாக 7,23,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 8,15 லட்சம். ஸோ ஓரளவுக்கு அப்படியே நெருக்கி போகுது. ஆனால் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையுமான்னு தெரில. ஆனால் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெற்றிக்கு தான் பிடிக்கும் இப்போவே இந்த படம் ஸ்டாப் ஆனால் கூட. பைரதி ரணகள் அப்படிங்கிற படத்தோட டே 17 கர்நாடகாவில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 98 லட்சம். ஸோ டோட்டலாக 19,43 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 22,85 லட்சம். ஆக்சுவலாக நேற்று தமிழ்நாட்டில் ஒரு 4 லட்சமும், தெலுங்கானாவில், ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் வந்து ஒரு 25 லட்சம் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம்தான். ஸோ இந்த படம் இன்றைக்கி ஆக்சுவலாக பிரேக் ஈவெண்ட் பண்ணுது. வேர்ல்டு வைடே பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஈவெண்ட் பண்ணுது. இப்போ ஆந்திரா தெலுங்கானாலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த படம் வந்து 2 லாங்குவேஜில் மறுபடியும் ரிலீஸ் பண்ணதுனால அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி கிட்ட அந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஏறி இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கே இந்த படம் வந்து பிரேக் ஈவெண்ட் பண்ணுது வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே. ஸோ உண்மையிலே நல்ல விஷயம்தான். பட்ஜெட் 20 கோடி. அப்புறம் சூக்ஷமதர்ஷினி அப்படிங்கிற படத்தோட டேட் 10 கலெக்ஷன் கேரளாவில் 3,15 லட்சம், வேர்ல்டு வைடு 4,20 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 23,12 லட்சமும், வேர்ல்டு வைடு 37,37 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய ஹிட்டுங்க இந்த படம், பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். சிங்கம் அகைன் இந்த படத்தோட டே 31 இந்தியாவில் வந்து 1,40 லட்சம், வேர்ல்டு வைடு 1,60 லட்சம். ஸோ டோட்டலாக 295,23 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 370,47 லட்சம். ஆக்சுவலாக பூல்புலையா 3 நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. சாட்டர்டே சண்டே 2 நாளுமே நல்ல கலெக்ஷன். டே 31 இந்தியாவில் வந்து 2,78 லட்சம், வேர்ல்டு வைடு 3,10 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 307,14 லட்சமும், வேர்ல்டு வைடு 390,29 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 400 கோடியை நெருங்க போகுது. ஸோ அது இன்னும் ஒரு 10-15 நாளில் நடக்கும். ஏன்னா இன்னுமே ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த படத்துக்கு. அப்புறம் சபர்மதி ரிப்போர்ட் இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் வந்து 2,45 லட்சம், வேர்ல்டு வைடு 2,70 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 32,49 லட்சமும், வேர்ல்டு வைடு 35,36 லட்சம். 12th ஃபெயில் படம் பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக நான் இவரோட ஃபேனாகவே மாறிட்டேன். விக்ராந்த் மாசே அவரோட படம் தான் இந்த படம் கூட. இந்த நடிகர் திடீர்னு இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னென்னா, நான் இனிமேல் படம் நடிக்க போகிறதில்ல, சினிமாவுக்கு ஆக்டராக வந்து நான் வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இவரோட 37வது வயசில் இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே எனக்கு ஆச்சரியம். எதுக்கு இப்போ இவர் பண்ணார்? இவரோட படங்கள் ஒன்றும் அவ்வளோ மட்டமாக டிசாஸ்டராக ஆகலையே. இந்த படமே ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஹிட்டை நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது. இந்த படம் பெரிய டிசாஸ்டர்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நல்ல ரிப்போர்ட்டும் வந்திருக்கு, படத்துக்கு ரிவ்யூவும் நல்லா வந்திருக்கு. 12th ஃபெயில்லாம் நான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது வேறு ஒரு நடிகரை. அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி
ஆனால் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ், என்னடா இது சினிமாவுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான ஆக்டர், ரொம்ப ரொம்ப நல்ல ஆக்டர். நீங்கள் 12th ஃபெயில் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடடா, ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல கலைஞர், இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அப்புறம் தமிழ் படத்தில் சொர்க்கவாசல் இந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,40,00,000, வேர்ல்டு வைடு 1,65,00,000. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 3,56,00,000, வேர்ல்டு வைடு 4,32,00,000. ரொம்ப நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே, இது அப்படியே தொடருமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஏன்னா இன்னொரு 2-3 நாளில் நம்ம புஷ்பா 2 வருது. அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு தான் இங்கே ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஸ் இருக்க போது. அதை தாண்டி சொர்க்கவாசல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த 3 நாளைக்கு இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வழக்கமாக இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிற ஒரு சின்ன ஹீரோ நடிக்கிற படங்கள் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணுதானா? இல்லை, 1 கோடி கூட வசூல் பண்ணுறதில்ல. இது பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் அமரன் திரைப்படத்தோட 32வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1,14,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 78,00,000. நேற்று ஆந்திரா தெலுங்கானாவில் சரியான கலெக்ஷன். கர்நாடகாவில் 35,00,000, கேரளாவில் 11,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25,00,000, ஓவர்சீஸில் 28,00,000, வேர்ல்டு வைடு 2,91,00,000. ஏன்னாங்க 32வது நாள் கூட இந்த படம் இப்படி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்பரை பார்க்கும்போது. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 158,49,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 49,10,00,000, கர்நாடகாவில் 25,23,00,000, கேரளாவில் 12,86,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,97,00,000, ஓவர்சீஸில் 87,11,00,000, வேர்ல்டு வைடு 338,76,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 32 நாளில். பெரிய ஹிட்டு, பிளாக் பஸ்டர், சொல்லவே தேவையில்லை. புஷ்பா 2 இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1,18,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 12,03,00,000, கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 6 கோடி, கேரளாவில் 1,69,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 கோடி, ஓவர்சீஸில் 28,95,00,000. ஸோ 63,83,00,000 இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இது நிறையா கோடிகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா இது வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு நாளோட ரிப்போர்ட் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அட்வான்ஸ் புக்கிங்லேயே இந்த படம் 100 கோடியை கிராஸ் பண்ணிருமோன்னு நான் யோசிக்கிறேன். அப்படி வருமானு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அப்படி தான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே இந்திய திரைப்படங்களே எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஃபைனல் கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் மகாராஜா படத்தோட சைனா கலெக்ஷன் Day 3 சைனாவில் 7.52 சைனீஸ் யுவான் அது வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, சைனீஸ் கரன்சி. இது வந்து நம்ம ஊர் காசுக்கு 8,76,00,000. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 24 மில்லியன் சைனீஸ் கரன்சி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 27,96,00,000. ஸோ நம்ம டோட்டல் கலெக்ஷனோட போட்டால் 135 கோடிக்கு மேலே போதா இது வேர்ல்டு வைடு கலெக்ஷனை நம்ம மகாராஜாவோட. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் டைம் கலெக்ஷன். இந்த படம் இப்போ இந்த 3 நாள் இந்த வாரத்தோட அப்படியே முடியாது, இது போயிட்டே தான் இருக்க போகுது. ஃபைனல் எண்டு கலெக்ஷன் அப்படியே குறைஞ்சது பார்த்தா கூட 500லேருந்து 600 கோடி, மேக்ஸிமம் போனால் அது எவ்வளோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த 3 நாள் நல்லா போயிருக்கு. இன்றைக்கி திங்கக்கிழமை நான் பார்த்த வரையுமே 1.6 மில்லியன் சைனீஸ் யுவான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவே நான் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக தான் பார்க்குறேன். என்னடா இது இப்போ கூட இப்படி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி எப்படி நம்பர் வருது, இந்த படம் வந்து எப்படி வீக் டேஸில் பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.